ரோபோட்டிக் சர்ஜரி சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஐயோ நம்ம இயந்திரத்துக்கிட்ட உடம்பு விட்டுட்டோம்னா இயந்திரம் என்ன பண்ணிடுமோ, ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிலாம் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ இது எப்படி நேவிகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறுவை சிகிச்சை வந்துட்டு மாறுகிறது கிடையாது. அதே மாதிரி சர்ஜனோட குவாலிட்டியும் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. சர்ஜன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் ரோபோட்டில் செய்யுங்க, லேப்ரோஸ்கோபி மூலமாக செய்யுங்க, அல்லது ஓப்பன் அறுவை சிகிச்சை மூலமாக செய்யுங்க. அந்த சர்ஜன் தான் டிட்டர்மைன் பண்ணுறது பேஷண்ட்னுடைய அவுட்கமை. ஸோ ஒரு மோசமான சர்ஜன் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் சர்ஜரி இருந்தாலும் அவங்க நல்லா செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல சர்ஜனுக்கு நீங்கள் கரெக்டான ஆயுதம் கொடுக்கலைன்னா அவங்களாலையும் செயல் பண்ண முடியாது. ஸோ த பெஸ்ட் சர்ஜன் வித் த பெஸ்ட் டெக்னாலஜி வில் கிவ் த பெஸ்ட் அவுட்கம்ஸ். அதாவது நல்ல திறமையுள்ள ஒரு சர்ஜனுக்கு நல்ல குவாலிட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு கொடுக்குற பெனிஃபிட் அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் ரோபோட்டிக் சர்ஜரி வந்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் டெக்னாலஜி. அண்ட் சப்போஸ் ஒரு நல்ல டெக்னீஷியன், ஒரு நல்ல டாக்டர் அந்த ரோபோட்டினுடைய பெட்டர் பார்ட்ஸை யூஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அவுட்கம்ஸ் வந்துட்டு பெட்டராக இருக்கிறது தவிர வேறு நமக்கு டவுட்டே கிடையாது.